அம்முஸ் டயரி. மந்திர கோடரியும் விறகு வெட்டியும். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு மனிதனோட வாழ்க்கையவே மாத்தின ஒரு சின்ன விஷயம். அதுதான் நேர்மை. பழைய காலத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்க பச்சை பசேல்னு மரங்களும் சலசலன்னு ஓடுற ஒரு அழகான ஆறும் இருந்துச்சு. அந்த ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன குடிசையில மணி அப்படின்னு ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன்கிட்ட செல்வம் கிடையாது. ஆனா அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து அவனோட நேர்மைதான். ஒரு நாள் விடியற்காலை சூரியன் மெல்ல உதிச்சிட்டு இருக்கு. மணி வழக்கம் போல ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஏறி விறகு வெட்டிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு விபத்து. மணி அதிர்ந்து போயிட்டான். ஐயோ, என் கோடரி என் கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சே அப்படின்னு கத்துனான். அந்த ஆறு ரொம்ப ஆழம், நீரோட்டம் அதிகமா இருந்துச்சு. மணிக்கு நீச்சல் தெரியாது. அவன் ஆற்றங்கரையில அமர்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். கடவுளே, இத வச்சுதானே நான் சம்பாதிச்சு என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவனோட அழுகு குரல் அந்த காட்டையே உலுக்கியது. திடீர்னு ஆற்றுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளியில இருந்து ஒரு அழகான வன தேவதை தோன்றுச்சு. தேவதை கேட்டாங்க, மகனே, ஏன் இப்படி வருத்தப்பட்டு அழற? உனக்கு என்ன ஆச்சு? மணி அழுதுகிட்டே சொன்னா, தேவதை அம்மா, என் ஒரே ஒரு இரும்பு கோடரி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. தேவதை புன்னகை செஞ்சுட்டு, கவலைப்படாதே, இதோ நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஆத்துக்குள்ள மூழ்கினாங்க. வெளியே வரும்போது அவங்க கையில பளபளன்னு ஒரு தங்க கோடரி இருந்துச்சு. தேவதை கேட்டாங்க, இந்தா பிடி, இதுதானே உன்னோட கோடரி? மணி அந்த தங்க கோடரிய ஆச்சரியமா பார்த்தான். ஆனா தயங்காம சொன்னா, இல்ல தேவதையம்மா, இது ரொம்ப விலை உயர்ந்தது. இது என்னோடது கிடையாது. தேவதை மறுபடியும் ஆத்துக்குள்ள போனாங்க. இந்த முறை மின்னுகிற ஒரு வெள்ளி கோடரியே எடுத்துட்டு வந்தாங்க. தேவதை கேட்டாங்க, சரி, இதோ பார், இதுதானே உன்னோடதா? மணி சொன்னா, இல்ல தேவதையம்மா, இதுவும் என்னோடது இல்ல. என்னோட கோடரி சாதாரண இரும்பாலானது. தேவதை 3வது முறையா ஆத்துக்குள்ள போய் மணியோட பழைய துருப்பிடிச்ச இரும்பு கோடரியே எடுத்துட்டு வந்தாங்க. அத பார்த்ததும் மணிக்கு சந்தோஷம் தாங்கல. மணி மகிழ்ச்சியுடன் கத்தினா, ஆமாம், இதுதான் என்னோட கோடரி. ரொம்ப நன்றி தேவதையம்மா. தேவதை மணியோட நேர்மைய பார்த்து ரொம்ப வியந்து போனாங்க. தேவதை சொன்னாங்க, மகனே, இந்த உலகத்துல தங்கம் கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்ற நேர்மை உன்கிட்ட இருக்கு. உன்னோட இந்த குணத்துக்காக இந்த 3 கோடரிகளையும் நானே உனக்கு பரிசா தரேன். இத வச்சு நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. மணி அந்த தேவதைய வணங்கிட்டு பரிசுகளோட வீட்டுக்கு போனான். அவன் பெரிய செல்வந்தனானான். விஷயம் பரவுச்சு. பக்கத்து வீட்ல இருந்த ஒரு பேராசைக்காரன் இத கேட்டுட்டு, நாமளும் இப்படி பண்ணா தங்கம் கிடைக்குமேன்னு ஓடிப்போனான். வேணும்னே அவன் கோடரிய ஆத்துல வீசிட்டு பொய் அழுக அழுதான். தேவதை வந்து தங்க கோடரிய காட்டினதும் அந்த பேராசைக்காரன் கண்ணுல மின்னல். அவன் சொன்னான், ஆமா ஆமா, இதுதான் என் கோடரி, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கைய நீட்டினான். அவன் பொய் சொன்னதால தேவதை கோபப்பட்டு, பொய் சொல்ற உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த தங்க கோடரியும் எடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அவன் வீசின சொந்த கோடரியும் அவனுக்கு கிடைக்கல. ஏமாந்து போய் அழுதான். பாத்தீங்களா குட்டீஸ், நேர்மையா இருந்ததால அவனுக்கு தங்கம் கிடைச்சது. ஆனா அந்த பேராசைக்காரன் பொய் சொன்னதால இருந்ததையும் இழந்துட்டான். நேர்மையே எக்காலத்திலும் நன்மையை தரும். பேராசை பெரும் நஷ்டத்தை உண்டாக்கும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.